அல்ல ஆலிமும் முத்த ஆலிமும் ஷரீக்கானி பில் ஹைர்னா. இப்போ நீங்களும் ஆலிம் தான். ஒரு விஷயத்த இது ஃபர்து, இது சுன்னத்து, இது மக்ரூஹு, இது வாஜிப், ஒரு விஷயம் தெரிஞ்சால் அந்த விஷயத்தை நம்ம ஆலிம் தானே, இப்படி செய்யலாம் விளங்குதா? அந்த விஷயத்தில் நம்ம ஆலிம் தான். நமக்கு தெரிஞ்சால் அதை இங்கே செய்கிறதுக்கு தெரிஞ்சதை போய் வீட்டில் பஞ்சாதிக்கு சொல்கிறோம், பிள்ளைகளுக்கு சொல்கிறோம். அது அப்போ அது நாமளும் இந்த விஷயத்தை கற்றுக்கொடுத்து தான் இன்னொரு ஆளுக்கு கற்று கொடுக்குறோம். மதரசாவில் போய் சனது வாங்கினவர் தான் ஆலிமிசாண்டு இல்லை. அந்தந்த விஷயத்த உதாரணம் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு டிரைவிங் தெரியாது, சாவலமை தம்பி நல்லா டிரைவிங் பண்ணுவான், மில்லத்து மௌலவி டிரைவிங் பண்ணுவாங்க. நீங்கள் அது சேர்த்து இப்படி உட்காந்துட்டீங்கல்ல, ஒரு நாளைக்கு 1 ஹவர் கொஞ்சம் உங்களுக்கு டைம் இருந்தால் வாங்கலாம், ஒரு 10 நாளில் படிச்சுக்கலாம், வாங்கலாம். கார் வசதி இருக்குது, திடீர்னு டிரைவருக்கு ஹெட்டேக் வந்துடும், ஒரு எமர்ஜென்சி ஆகிடுச்சு, போயிட்டு வரோம், அவர் கொஞ்சம் அன்னீசியாக இருக்கிறாப்புலையே மண்டை குத்துங்கிறார், தம்பி 12 போராட்டி கூட பின்னுக்கு வாங்கலாம், கொஞ்சம் வண்டி எடுக்கலாமே என்ன. இப்போ அதை படித்து தர்றார், சரிதானே? அதை போல் ஒரு கைத்தொழில், நமக்கு தெரிஞ்ச தொழில், ஹலாலாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலை படித்து கொடுக்குறோம். அதை கொண்டு நம்ம சகோதரர்கள் ஜீவனாம்சம் போகுது. ஆக ஃபர்தான மார்க்க கல்வியை போல தலபுல் ஹலாலி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லீம். ஒரு தம்பி நல்லா இதாக இருக்கிறாரு, வாங்குறாரு. இப்போ நான் ஒரு தம்பி இப்போ நல்லா இருக்கியா, செல்ஃப் டிரைவிங் படிச்சுக்கிட்டா நல்லது இல்லையா, அல்லாஹ் தஆலா ஹைராக்கிக்குவான். நாளைக்கு ஏதாவது சிரமங்கள் இருந்தால் நம்ம ஒரு வண்டியை ஒன்று சொந்தத்துக்கு வச்சுக்கிட்டா, கேப்னா டூரிஸ்ட் மாதிரி முக்கியமாக ஒரு 8-10 பேருக்கு நம்ம சொல்லிட்டா, லாங் ட்ரிப்போ ஷார்ட் ட்ரிப்போ ஃபோன் பண்ணுவாங்க, நான் எடுத்துகிட்டு வரல, கண்டிக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். அந்த நேரத்தில் நம்ம ஒரு டிரைவ் இந்த நல்லா இருக்கிற காலத்தில் செல்ஃப் டிரைவிங், கஷ்டமான காலத்தில் நம்ம பாடி வண்டியா கொண்டு விட்டு சம்பாதிக்கலாமே ஏன்னு சொல்லி, அப்போ இந்த காலத்தில் டிரைவிங் பழகுறது, டிரைவிங், கார் டிரைவிங், மோட்டர் பைக் டிரைவிங் எல்லாமே சுன்னத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அந்த காலத்தில் குதிரை ஏற்றா ஒட்டையில் போனாங்க, பழகணும், விளங்குச்சா இல்லையா? அதை போல் எல்லாம் அதை போல் நம்ம பொம்பளை பிள்ளைகளுக்கு குரான் ஓதி கொடுக்க, அது அதோட டைலரிங் படித்து கொடுத்தா பெரிய விசேஷம். ஏன்னா ஷாதிலியா தரீக்கத்தை சேர்ந்த மாபெரும் குத்துபு ஓதான அல்லாமா நூஹிபின் அப்துல் காதர் ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றா, தோபத்தில் கிராமங்கிற கிதாபில் சொல்றா, பொம்பளை பிள்ளைகள் தஸ்பீ செய்யணும் குரான் ஓதுற சத்தத்தை விடவும் அவங்க ராட்டை சுத்துற டைலர் அடிக்கிற சத்தம் அடிக்கிற சத்தம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப வஹபா போகுதுன்னு கேட்குறான். ஹதீஸை வச்சே அவங்க விளக்கம் சொல்றான். ஏன்னு சொன்னால் பொம்பளை பிள்ளைகளுக்கு நிக்காய் செய்ய கொடுத்தா வருமோ, அதை கல்யாணம் முடிக்காம ஒரு பிள்ளை 2 பிள்ளை பெற்றான், மூத்தா போயிட்டான், பாவம் என்ன செய்யும்? ஜீவனாம்சத்துக்கு அங்கங்கே போய் தடமாறுறத இந்த மாதிரி டெய்லரிங் இருந்தால் ஒரு டெய்லரிங் பண்ணி ஒரு சட்டை தைச்சி ஒரு பேபி கவுன்ஸ் அதுகளை தைச்சி ஒரு கடைக்கு தூக்கி போட்டு ஆட்ட நான் ஆட்டியா சாச்சப்பாடை வாப்பாடை கொடுத்து போட சொல்ல இருப்பாங்க. ஜீவனாம்சம் போகுதே என்ன சர்க்கார் ஆட்டை சுற்றுறது. ஆண்கள் ஃபீஸ் சபீல்ல அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய மார்க்க யுத்தம் ஃபீஸ் சபீல்ல போய் வாள்கள் மோதிர டிங் டிங் சத்தம் இருக்குதா, அந்த சத்தமும் பொம்பளை புள்ளியில் மிஷின் அடிக்கிற ராட்டை சுற்றுறால அந்த சத்தமும் ஈக்குவல் ரேங்க் சரி சமமாக போகுது. ஆக பொம்பளை புள்ளியில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சாப்பாடு அப்படி ருசிகரமான சாப்பாடு கோழியாக்கி ஆட்டை எரிஞ்சி ஆக்கி, அது போல் இடிப்பம் சுட்டு கேக் இதுதான் பக்கத்து ஏற்றால கடை இருக்கும். ஒரு முஸ்லீம் அவர்கிட்ட சொல்லி, நானா இவன் மாப்பிள்ளையில் கை முடியாது, நானா உங்களுக்கு ஆட்டை அரிசி வந்து நான் வேணா ஆக்கி அனுப்புகிறோம், 2 கிலோ ஆக்கி அனுப்பிட்டா வீட்டில் ஆக்கி அது போய் இடிப்போம் வீட்டில் வீசி அனுப்புகிறான். வர்ற ஹோட்டலில் வர்றோம்னா மச்சான் வீட்டில் சாப்பிட்டாப்புல இருக்கிறா, அவ்வளோ ருசியாக இருக்குது, அவ்வளோ வீட்டில் உள்ள இடிப்போம் அவர் எங்கே வச்சு வீட்டில் சரி கட்டுறது. ஒரு ஹோமில் 10-15 பேருக்கு சரி கட்டால மாலையில் அனுப்புகிறான், அவன் அங்கே வச்சு இது பண்ணுறான். அப்போ இதெல்லாம் எதுக்கு? மான மரியாதையோடு வாழணுமே. ஆஃபீஸில் கொண்டு போய் விடுறோம், தனியாக போயிட்டு வர வாங்குறான். பொம்பளை பிள்ளைகளை ஆஃபீஸில் போய் தொழில் செய்கிறதா மற்ற வெளியில் போய் என்ன தொழில் செய்கிறதா இஸ்லாம் வரவேற்கவும் இல்லை, பாராட்டவும் இல்லை. என்ன அதுக்கு பதிலாக அவங்களுடைய சேஃப்டி ஃபஸ்ட். முதல்ல என்னது சேஃப்டி தானே ஃபஸ்ட், அவங்கள ஒழுக்கம் மற்றது என்ன. அவங்க பிரதர்ஸ் நடத்துகிறாங்க கடை அல்லது வாப்பாமார் ஆனால் அல்லது வீட்டிலேருந்து இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் அதுக்குள்ள வந்துடுச்சு,
எத்தனையோ ஹெல்ப் பண்ணலாமே. ஆக தன்னுடைய மான மரியாதைக்கு எந்த விதமான ஒரு அவப்பேர் வந்துடாம, அவப்பேர் உள்ள கோமரை கொடுக்கறதுக்கே பெரும் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நிலையில் அல்லாஹ் காப்பாற்றணும். சும்மாவாது காவலி பசங்க, ஹசதுக்காரன், பொறாமக்காரன், சும்மா என்னத்தையாவது ஒன்று என்ன சும்மாவது இழுத்து விட்டு என்னமா இழுத்து விட்டானா எவ்வளோ சங்கமாக போயிடும். அதுக்காகன்னு சொல்கிறான். அந்த மாதிரி இல்மு எல்லாமே இல்மு தான். ஆக இல்முன்னோன்னா மார்க்க இல்மும் முக்கியம், ரொம்ப விசேஷம். ஏன்னா கபூர் பத்தாம வைக்கிறது அதுதான். அதுபோல் ஹலாலை தேடுறது தலபுல் ஹலாலி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லீம். முஸ்லீம்களான ஆண்கள் மேலே தான் கட்டாயம், பொம்பளை புள்ளிகள் மேலே கட்டாயம் இல்லை. நாம் ஆம்பளைகள் சோம்பேறிகளாக போக போய் தான் நம்மளோட தங்கச்சிமார்கள் நினைச்சிய திறம்பத்தாமல் போக போய் தான் கடைக்கு வந்தால் ஃபரீனுக்கு ஃப்ளை பண்ணி போகக்கூடிய அளவில் ஆகிட்டாங்க. ஆக நாம் சம்பாதிச்சு கொடுக்கணும், நாம் சம்பாதிச்சு கொடுக்கணும். அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து பிள்ளைகளை பார்க்குறது, தர்பீத் பண்ணுறது, ஏன்னா அதை போல் ஒரு விஷயம் இதெல்லாம் இருக்குத. இதெல்லாம் என்னது, நாம் வஃபாத்தான பிறகும் கபருக்கு வரக்கூடிய ஒரு விஷயங்கள்.